இந்த தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளிலே எல்லோருக்கும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய இன்னொருவர் தான் அரசியல் ஆய்வாளர் மூத்த சட்டத்தரணி திரு ஜோதிலிங்கம் ஐயா அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த 2024 ஒரு தேர்தல் இடம்பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டார்கள், தேர்தல் ஒன்றை வைக்க வேண்டும் என்ற விடயம். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது, முடிவுகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இடையிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்தவரை? வாக்களிப்பை பொறுத்தவரையில் ஒரு சராசரியாக அது வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. 72% நாடு முழுவதிலுமே வாக்களித்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக தென்பகுதியில் கூடுதலான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரையில் அது அதிகூடுதலான வாக்கு 80% நுவரெலியா மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. ஏனைய மலையக மாவட்டங்களையும் கூட நிறைய வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இதோடு இதை நாங்கள் பார்க்கக்குள்ள மலையக மக்கள் கூடுதலாக இதிலே அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அங்கே ஏற்கனவே ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பு இருக்கிறதுனால அந்த மக்களை வாக்களிக்க கொண்டு போகிறதும் கூட கொஞ்சம் இலகுவான ஒரு நிலையாக அங்கே இருக்கின்றது. அதுவும் சிலவள வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 65% வாக்கு விழுந்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டம் அண்டைக்குள்ளே வன்னியும் அந்த யாழ்ப்பாணமும் கிளிநொச்சியும் சேர்ந்த மாவட்டம். ஆனால் யாழ்ப்பாணத்தை விட கிளிநொச்சியில் கூடுதலாக விழுந்தன்னு சொல்லப்படுகிறது. நகைச்சுவையாக கூட ஒரு விஷயம் சொல்லப்படுது, இந்த யாழ்ப்பாணத்தில் வாக்கு கூட வேண்டுமாக இருந்தால் கனடாவில் கொண்டு போய் ஒரு வாக்குப்பட்டி வைத்திருந்தால் கணிசமான வாக்குகளை பெற்று முடிவு சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20% ஆட்கள் கனடாவுக்கு போயிருந்தேன் அந்த மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அது எவ்வளவு தூரம் உண்மை என்று சொல்ல முடியாது. அதுவும் இதில் பாதிப்பு செலுத்தி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்பு கோஷத்தை முன்வைத்தது. அந்த பகிஷ்கரிப்பினாலும் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த வாக்களிப்பை தவிர்த்து கொண்டிருப்பார்கள். அதுக்குரிய சூழலும் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் பார்க்கின்ற போது வாக்களிப்பு ஒரு சுமூகமாக நடந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். சரி, சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவுகளை இட்டுக் கொண்டிருந்தார்கள், இவருக்கு நான் வாக்களித்தேன், இப்படியாக வாக்களிப்பு இருந்தது என்று சொல்லி மறைமுகமாக பிரச்சாரங்கள். இந்த 2 நாட்களும் அதே போல இன்றைய நாளிலும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட முடியாமல் இருந்தாலும் கூட நிறைய பேர் சாடை மாடியாக இந்த விஷயங்களை பேசுகிறார்கள். அதை விட சில கட்சிகளுடைய முக்கியமான தலைவர்கள் முதலாவது விருப்பு வாக்கு இவருக்கு அளித்தேன், 2வது இவருக்கு அளித்தேன், 3வது இவருக்கு அளித்தேன் என்று சொல்லி பொது வழியிலே ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய நிலையை கூட நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீண்ட அனுபவம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. எந்த பக்கம் காற்று வீசுகிறது இப்போது? காற்று இந்த பக்கம் மொத்தமாக வடகிழக்கை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரையில் அர்ஜுனேந்திரன் சங்குக்கு கொஞ்சம் கூடுதலாக விழுந்திருக்கிறது போல தெரிகிறது. அதே வேளையில் சயித் பிரேமதாசாவுக்கும் அநேகமாக விழுந்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்காவுக்கு அதை விட குறைவாகத்தான் இருந்திருக்கிறான் தான் அந்த அறிஞ்ச மட்டத்திலிருந்து தெரியக்கூடியதாக இருக்கிறது. ஏனையவர்களுக்கு குறைவாக, ஜேபிஐக்கு மிக குறைவாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, மிக குறிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். இந்த தேர்தலில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் தொடர்பில் பேசப்படுகிற போது ஒரு விடயத்தை சொன்னீர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறக்கணிப்பு என்கிற விடயத்தை சொன்னார்கள். ஆனால் மக்கள் வாக்களித்திருக்கார்கள். நீங்கள் அது கூட இந்த வாக்களிப்பிலே தாக்கம் செலுத்தி இருக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். அந்த அளவு தூரம் மக்கள் அதை எடுத்துக்கொண்டதாக இந்த முடிவுகள், அது வாக்களித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் புள்ளி விவரங்கள் உங்களுக்கு சொல்கிறதா? தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை ஒவ்வொரு தேர்தலையும் பகிஷ்கரிக்கிறாண்டு தான் அது வெளியில் பிரகடனம் செய்ததை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் கடந்த தேர்தல்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வெறுமனவே அறிக்கையை விட்டுட்டு பேசாமல் இருந்த நிலைமை தான் காணப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் இந்தியாவில் தமிழ் பொது வேட்பாளரால் போட்டியிடுகிறார் என்ற காரணத்தினால அவர்கள் கூடியளவுக்கு போய் பிரச்சாரத்தை தாங்கள் கூட்டி நகரங்கள்ல எல்லாம் நேரடியாக போய் என்ன துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிற எல்லாமே செய்திருந்தார்கள். சில இடங்களில் வீடுகளில் கூட பிரசுரங்களை விநியோகிக்கிற எல்லாமே செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்தும் கூட மக்கள் அதனை ஏற்காத ஒரு நிலைமை தான் இருந்தது. இது உண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் அவை என்று ஒரு வகையான தோல்வி என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அதாவது அவர்கள் ஏற்கனவே மாகாண சபை தேர்தலில் கூட ஒரு பகிஷ்கரிங்கன்னு சொன்னவை, ஆனால் மக்கள் அதை கேட்க இல்லை. அவை அந்த பகிஷ்கரிப்பு என்ற அந்த சிந்தனையை மக்கள் பெரிய அளவுக்கு விரும்பவில்லை போலத்தான் தெரிகிறது.
சரி, இந்த தேர்தல் வாக்களிப்பு விகிதங்களுடைய ஒப்பிடு அடிப்படைகளை பார்க்கிற போது குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த முறை சொல்லுபடியாகிற வாக்குகள் கணக்கிட்டு பார்க்கப்படுகிற போது இதுவரை காலம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் செலுத்தப்படக்கூடிய வாக்குகளுடைய உச்சபட்ச எண்ணிக்கை இந்த ஆண்டிலே பதிவாகலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளுடைய அடிப்படையில் தான் அதை தீர்மானிக்கப்படலாம். சரியான எண்ணிக்கை குறிப்பிட முடியாவிட்டாலும் கூட அது போன்ற ஒரு தோற்றப்பொழிவு அந்த அளவு தூரம் நிராகரிக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்படியே நிலைமை இருக்கிறது. இந்த வாக்களிப்பிலே ஒரு எழுச்சி விகிதம் ஒன்று கணிசமான இடங்களில் அவதானிக்கப்படுகிறது, மலையகத்திலே அவதானிக்கப்படுகிறது. ஏனைய இடங்களிலே மக்கள் குறிப்பாக கிளிநொச்சியிலே அதிகமான வாக்களிப்பு விகிதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்களிப்பு விகிதங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் அதிகமானவர்கள் வாக்களித்ததனுடைய அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த விகிதம் என்பதும் அதிகரித்துக் கொண்டு சென்றது. இந்த வாக்களிப்பு விகிதம் ஜனாதிபதி தேர்தலிலே எந்த அளவு தூரம் செல்வாக்கு செலுத்தப் போகிறது? வாக்களிப்பு வீதம் குறிப்பாக மலையகத்தினுடைய வாக்களிப்பு வீதம் 80% இருந்திருக்கு நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில். அங்கே 2 அணிகள் இருக்கணும். ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்குது, தமிழ் முற்போக்கு கூட்டணி இருக்குது. தமிழ் முற்போக்கு கூட்டணி சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது, ஆதரவு நிலை எடுத்திருந்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருந்தது. அவர் 2 பேர் தரப்பும் கடும் போட்டியில் பிரச்சாரம் செய்தபடியால் அங்கே வாக்களிப்பு வீதம் கூடுதலாக வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டார் என்று சொல்லலாம். இங்கேயும் கூட கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் என்பது நான் நினைக்கிறேன் ஏனைய மாவட்டங்களை விட சற்று கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றது. அங்கே ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதை விட இந்த போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்களும் இருந்தால் அவர்கள் எல்லாம் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரம் காரணமாக கூட அங்கே வாக்களிப்பு வீதம் கூடுதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்று நான் இருந்திருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனைய சிங்கள பகுதிகளில் கடும் போட்டி இருந்தபடியால் மக்கள் வாக்களிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்தி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஒரு சிறியளவு வாக்கு கூட இதில் ஆழத்தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்குது. அப்போ அந்த நிலை காரணமாக ஒரு விழிப்பில்லை இருந்தான்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளலாம் தென்னிலங்கையை பொறுத்தவரை. ஆனால் கணிசமான வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளோடு பார்க்கிற போது இந்த எல்லோருமே அச்சப்படக்கூடிய ஒரு தான். இதுவரையும் ஸ்ரீலங்கா வரலாற்றில் இது புதிதான ஒரு விடயம். ஜனாதிபதி தேர்தலுக்கு விருப்பு வாக்கு என்கிற முறைமை என்பது இந்த முறை கொண்டு வரப்படலாம், அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது என்ற சாரப்படையெல்லாம் சொல்லப்படுகிறது. 51% ஒருவர் எடுத்துக்கொண்டால் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அதற்கு வாய்ப்புகள் இந்த முறை இல்லையா? இந்த முறை 50% எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையில இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த 4 வேட்பாளர்களை பொறுத்தவரை 4 பிரதான வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். ஓரளவுக்கு மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய 4 வேட்பாளர்கள். ரணில் விக்ரம சயித் பிரேமதாசா இருக்கிறார், மற்றது அன்றகுமார் தட்சநாயக்கா இருக்குது, ரணில் விக்ரமசிங்கா இருக்கிறார், நாமல் ராஜபக்சா இருக்கிறார். அப்போ அந்த 4 தரப்புக்குமே வாக்குகள் பிரியக்கூடியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அங்கே போட்டி கடுமையாக இருக்கும். அப்போ போட்டி கடுமையாக இருக்கக்குள்ள 50% எடுக்கக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த 50% கிட்ட வந்தேன்னா 2 தடவை தான். ஒன்று 1988 ஆண்டு தேர்தலில் 88 ஆண்டு தேர்தலில் பிரேமதாசா 50.43% வாக்குகளை தான் எடுத்தார். அப்போ ஜேபியினுடைய அந்த நெருக்கடி கூடுதலாக இருந்த காலகட்டம், தேர்தலை நடத்துவதே கஷ்டமாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்தில் இப்படி குறைஞ்ச வாக்கு வீதம் தான் விழக்கூடிய. அன்றைக்கு பலர் எதிர்பார்த்தவர்கள் 2ஆம் விருப்ப வாக்கு 3ஆம் விருப்ப வாக்கு எல்லாம் எண்ணக்கூடிய சூழல் வருமண்டு. ஆனால் மட்டுமட்ட அவர் 50% எடுத்திருந்த எல்லாமே இருந்தது. இதே மாதிரி 2005ஆம் ஆண்டு தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச 50.29% வாக்குகளை பெற்றிருந்தார். அதுவும் மட்டுமட்டாகத்தான் வெல்லக்கூடிய நிலை இருந்தது. அன்றைக்கு வடகிழக்கு பிரதேசங்களில் தமிழில் விடுதலை புலிகள் தேர்தலை பகிஷ்கரித்தார். அப்போ தேர்தலை பகிஷ்கரித்தபடியால் அந்த வாக்கு செல்லக்கூடியான ஒரு சூழ்நிலை இருக்கையில் அன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச வென்றது தமிழர்கள் பகிஷ்கரித்தபடியாகத்தான் வெற்றி அடைந்தார்கள். ஆகவே தமிழர் எழுதியில் ரணில் விக்ரமசிங்காவை தோற்கடிக்க செய்து விட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்து கூட கூடுதலாக பரவலாக இடம்பெற்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த தடவை இந்த கடும் போட்டி இருக்கிறபடியாலே வெறுமே 50% மேலே பெறக்கூடியான ஒரு சூழல் ஒன்று இருக்கும் என்று சொல்லி
சொல்லிவிட முடியாது. இதில் மிக முக்கியமான பிரச்சனை, முக்கியமான காரணம் என்று சொன்னால், ஒரு 3-4 வீதம் அல்ல ஒரு 5 வீதம் அல்ல ஒரு 10 வீதத்துக்குள்ளே இருந்த ஜேபி இந்த முறை அறநிலைய போராட்டம் காரணமாக அதனுடைய வாக்கு வங்கி நிறைய அதிகரிக்கின்ற ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டு வருகிறதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. ஆனால் சில பேருடைய கருத்து கணிப்பு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களித்திருக்கூடியவர்கள் 13 லட்சம் பேர். அதனோடு சேர்த்து அவர்கள் கடந்த முறை பெற்றக்கூடிய 5 லட்சம், அதனுடைய 10 மடங்கு 4 லட்சத்தை அண்மித்திருக்கூடிய வாக்குகளை பெற்றிருந்தார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 40 லட்சம் 53 லட்சம், அது கூட 50 வீதத்தை அண்மிக்காதென்ற விடயம் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் 2ஆம் சுற்றுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த தபால் மூல வாக்களிப்பை பொறுத்தவரையிலே அது கூடுதலாக அரசு உத்தியோகத்தவர்கள் படித்தவர்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழல். ஆனால் இங்கே மற்ற இந்த சாதாரண தேர்தலை பொறுத்தவரையில் சாதாரண மக்கள் வாக்களிக்கின்ற ஒரு சூழல். அதை நாங்கள் தபால் மூல வாக்குகளை வச்சுக்கொண்டு இந்த முடிவை எடுக்கலாம் என்று சொல்கிறதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இருக்கிறது. மற்றது எங்களுக்கு கிடைச்ச செய்தி இந்த 45 பேருக்கு உட்பட்ட சிங்கள இளைஞர்கள் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஜேபி தான் ஆதரவாக நிற்கிறார்கள் என்கின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் அங்கே இருந்து வந்தது. மற்றது ஜேபியினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் நிறைய மக்கள், சில புகைப்படங்கள் படத்தொகுப்பு செய்யப்பட்டு அப்படியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் ஜேபி என்ன பிரச்சனைன்னா, ஜேபி ஒரு வலுவான கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு கட்சி. அதனாலே இப்போ நினைச்சோடனே ஒரு 1000 பேரை கூட்டி கொண்டு வருவேன். மற்றது ஒரு கொள்கையில்லைப்பட்ட கட்சியாக இருக்குது. மற்ற இதுவரை ஜேபியை பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய எல்லாமே சிங்கள மக்களுக்கு இருக்கையில். இவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்து அவர்கள்ட்ட ஒரு அதிருப்தியான நிலைமையான இருக்குது. அந்த அதிருப்தியான நிலைமையும் இங்கே வரக்கூடியதான ஜேபிக்கு வரக்கூடியதான சூழலை உருவாக்கி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். மற்ற இந்த அறகலைய போராட்டம் அவர்கள் இதில் அவர்கள் முக்கியமாக வைக்கிறது என்னென்னா சிஸ்டம் சேஞ்சுன்றது, முறைமையை மாற்ற வேணும். சிங்கள இளைஞர்கள்ட்ட என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் முறைமை இலங்கைக்கு ஏற்றதாக இருக்கையில் முறைமை மாற வேணும். முறைமை மாற்றம் என்கின்ற ஒரு சிந்தனையை இவர்கள் வச்சிருக்கபடியால் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம். இன்று நாளிலே காலையில் பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதிக வயது போனவர்கள், நடமாட முடியாதவர்கள், சக்கர நாட்காலியினுடைய உதவியோட திரையில நீங்கள் இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த சக்கர நாட்காலியில் கூட போய் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு நிறைய பேரை பார்த்தேன். வயது போனவர்கள், அதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த வாக்களிப்பிலே இந்த முறை ஆர்வம் காட்டுகிறார்கள். மாற்றங்கள் தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதில் வயது போனவர்களுக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த வாக்களிப்பு செய்த அந்த அனுபவமும் பழக்கமும் இருக்கிறபடியால் அவர்கள் இதில் கூடுதலான அக்கறை செலுத்தி இருக்கக்கூடியதான ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது தான் சொல்ல வேணும். ஆனால் இந்த ஏனைய தேர்தல்களை பொறுத்தவரையில் இப்போ போருக்கு வந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் ராயபக்சாக்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அதில் கொஞ்சம் கூடுதலாக ஆக்களை செலுத்தி வாக்களித்த இல்லாமல் இந்த ராயபக்சாக்கள் வரக்கூடாதுன்றதுக்கான. ஆனால் இந்த முறை ராயபக்சாக்கள் இல்லை. ஆனாலும் ஒரு கடும் போட்டி இருந்த நிலைமையிலும் இங்கே தமிழ் பொது வேட்பாளர் இருந்த நிலைமையிலும் இந்த விடயங்களை ஊக்குவித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இந்த விஷயங்கள் இருக்கிறது. நீண்ட அனுபவம் ஒன்று உங்களுக்கும் இருக்கும். நான் நினைக்கிறேன் முதல் தேர்தல்களிலிருந்து நகர்ந்து வந்திருக்கக்கூடிய அல்லது வாக்களிக்காவிட்டாலும் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் இருக்கும். இந்த முறை இந்த ஒவ்வொருவர் ஆட்சி கதிரைக்கு வந்திருக்கிறார்கள். 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தேர்வு செய்ய போகிறோம். ஆனால் 10 ஜனாதிபதிகள் இதுவரை இருந்திருக்கிறார்கள். என்ன விதமான எதிர்பார்ப்பு உங்கள் மத்தியில் இருக்கிறது? இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் வர்ற ஜனாதிபதி சும்மா ஏனைய ஜனாதிபதிகளை போல ஒரு சாதாரணமாக முகம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் என்று சொல்லலாம். ஏன்னா கடினமான விவகாரங்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனை தேவை உண்டு வரப்போன்ற ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இது குறிப்பாக என்னென்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடிக்கு அவன் முகம் கொடுக்கணும். அது பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆதரவால் ஒரு வகைக்கு ஓடிக்கொண்டு போகுது. அப்போ அது ஒரு பெரிய நெருக்கடி, அதுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். பொருளாதார நெருக்கடியை பொறுத்தவரையிலும் கூட அவைக்கு 4 பிரச்சனைகள் பிரதானமாக இருக்குது. ஒன்று இப்போ இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேணும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது. அது அவர்கள் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் அது தொடர்பான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது இப்போ 11% தான் இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதை 15% அதிகரிக்க வேண்டும், மொத்த உள்நாட்டு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை
சர்வதேச நாணய IMF விதிச்சிருப்பதாக சொல்லப்பட்டது. அப்படியே என்று சொன்னால் என்ன நடக்கும், சொத்து வரி போன்ற வரிகளை எல்லாத்தையும் விதிக்க வேண்டிய சூழல் ஒன்று வரும். அதை விட புதிய புதிய வரிகளை எல்லாம் விதிக்க வேண்டிய இல்லாமல் வரலாம். மற்றது அனைவரும் வரிகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று வரலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, பிரதான வேட்பாளர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறேன் சொன்னால் இப்போ இருக்க வரியை நாங்கள் குறைப்போம்னு சொல்லி, அப்போ எப்படி இந்த வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்றது அவர்களுடைய மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். அதை விட இந்த வறுமையை 15% குறைக்க வேணும், 15% குறைக்க வேணும் என்கின்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. உலக வங்கியின் அறிக்கையின்படி இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே 26% இருக்கிறார், 26% இருக்கிறார். அதுவும் உண்மையிலே அதில் குறிகாட்டி வந்து $3.65 நாளொன்றுக்கு செலவழிக்கிற ஆக்கள் என்று தான் பார்க்கப்படும். அதுக்கு குறைஞ்ச ஆக்களை தான் வறுமை கோட்டுக்குள்ளே கீழே உள்ளார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் சர்வதேச குறிகாட்டி வந்து $6.85. அந்த $6.85 என்ற கணக்கை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆக்கள் 67% வரும். அப்போ இந்த வறுமையை எப்படி 15% குறைக்க போவேன் என்றது இவைக்கு ஒரு முக்கிய சவாலாக இருக்க போகுது. இதை விட இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அதாவது செலவுக்கும் வரவுக்கும் உள்ள பற்றாக்குறை, அதில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைன்றது ஒவ்வொரு முறையுமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பற்றாக்குறையை 15% குறைக்க வேணும் என்று சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டு உண்மையில் 24% இருந்தது. இதில் அந்த கடனை சேர்க்காமல், இப்போ கடனையும் சேர்க்க வேண்டிக்கிட்டால் 33% வரும். அப்போ அதை என்ன செய்ய போகிறார்கள் என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. மற்ற உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இது பொருளாதார ரீதியாக அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை. ரெண்டாவது ஊழல்ன்றது இன்றைக்கு ஒரு இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை கலாச்சாரமாக வந்துட்டது. அவை அந்த ஊழலை நிறுத்த வேணும், அதை நிப்பாட்டுறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் IMF ஒரு நிபந்தனையாக வச்சிருக்கு. அவை அந்த ஊழலை நிப்பாட்டுறது, ஏற்கனவே ஊழல் செய்தவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர்றது என்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா, அவர்கள் எல்லாம் முக்கியமான அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை இருக்கு. மூன்றாவது இனப்பிரச்சனை. இது என்ன சொன்னாலும் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கலாம். இப்போ குறிப்பாக என்னன்னு சொன்னால், இப்போ பொருளாதார நெருக்கடியை தீர்க்கணும்னா இராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கணும். ஒரு இராணுவத்தின் எண்ணிக்கை 1 லட்சமாக குறைக்க சொல்லி சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டதாக கூறப்பட்டது. அதை அப்படி குறைக்க வேண்டாமே, என்ன பிரச்சனையை தீர்த்தா தானே அப்படி குறைக்கலாம், இல்லைன்னா குறைக்கலாம். அப்போ இது இந்த வேறே இனப்பிரச்சனையாக இருக்கிறபடியால் இனப்பிரச்சனை தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறேன்றது முக்கியமான விடயமாக இருக்கும். ஏனென்றால் இது இனப்பிரச்சனை தீர்க்கணும் பண்ண வச்சாலும் சிங்கள பிரதிநிதி சிவாத்தை பொறுத்தவரை அது ஒரு காமடாங்க கொடுக்கும். அது தன்னுடைய ஆக்கிரமிப்பு வேலையிலே அது தொடர்ச்சியாக செய்யும். அப்போ ஆக்கிரமிப்பு வேலை எல்லாத்தையும் நிறுத்தணும். அது இன்றைக்கு பொது வேட்பாளர் வந்தால் பிறகு தமிழ் மக்கள் விலகி போகிற மாதிரியான ஒரு சூழல் ஒன்று இருக்கும். அதுகளை எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சிக்கல் ஒன்று வருது. மற்ற இந்த பூகோள அரசியல் போட்டி இன்றைக்கு அது ஒரு போட்டியின் களமாக இலங்கை வந்துட்டு, போட்டியின் களமாக இலங்கை வரைக்கும் அதில் இந்தியா மிக கவனமாக இருக்குது. இந்த தேர்தலை ஒட்டி இந்திய தலைவர்கள் அடுத்தடுத்து வந்தார்கள். இங்கே இந்திய வெளிநாட்டு அமைச்சர் வந்தார், இப்போ இந்த பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் வந்தார், இந்திய தூதுவர் இதில் அக்கறையாக இருக்கிறார். அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறேன் அமெரிக்கா. இந்தியாவை பொறுத்தவரையில் மாலதீவில் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. இந்தியாவில் பங்களாதேஷில் இன்றைக்கு அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் ஒரு நிலைமை வந்திருக்கு. அவர்கள் சார்பான சேக்காச்சினா இந்தியாவில் அடைக்கலம் போன்ற ஒரு நிலைமை உண்டு. அது கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்தோடைய ஒரு இடம். அப்போ இந்தியாவுக்கு எல்லாம் பிரச்சனை. அப்போ இந்தியா இதில் அக்கறையாக இருக்க போகுது. இனி ஜேபி போன்ற கட்சிகள் மேல்நிலைக்கு வருமானு சொன்னால் சீனா இதுக்குள்ளே வரக்கூடிய எல்லாமே வரும். அப்போ மற்றது ஏற்கனவே இந்திய அமெரிக்கா கூட்டு வந்த ஒரு இந்தோ பசிபிக் மூலோபாய திட்டத்தை நகர்த்தி கொண்டு வருது. அது அதனுக்கு நெருக்கடிகள் வரக்கூடாது பார்க்கும். அவன் இந்த பூகோள அரசியல் பிரச்சனை, இந்த புவிசார் அரசியல் பிரச்சனையும் பூகோள அரசியல் போட்டியையும் எப்படி கையாளுறன்றது வர்ற ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அவன் ஜனாதிபதியாக வர்றவர் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரக்கூடிய ஒரு சூழல்லாம் இன்னொரு அறையிலையாக வருகிறண்டு கூட வருமோண்டு கூட எங்களால் சொல்லக்கூடியான ஒரு சூழல்லாம்
இன்றைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேசிய அரசியலை பொறுத்தவரை யார் வந்தாலும் நமக்கு என்ன ஆகும் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மனநிலை சார்ந்த நிலைப்பாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. எந்த மாற்றங்களும் வரப்போவதில்லை என்பது நீண்ட கால அனுபவம் வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழர்களுக்கு யார் வந்தால் அல்லது யாரும் வந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஏதாவது மாற்றங்களை கொடுக்குமா, அல்லது இதே போன்ற நிலைமைதான் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்குமா, ஏதாவது மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிதாக இருக்கக்கூடிய சூழல் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்று சொல்லி சொன்னால், இன்றைய ஆட்சியில் இருக்கிறது சிலங்க அரசாங்கங்கள் தான். உண்மையிலே ஆட்சியில் இருக்கிற சிங்கள பௌத்த அரசு. அப்போ சிங்கள பௌத்த அரசினுடைய நோக்கங்களை நிறைவேற்றத்தான் அரசாங்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அவர்கள் அந்த நோக்கங்களை மீறி செயற்படக்கூடியான சூழல் ஒன்றது இன்னும் உருவாகவில்லை. அதுக்குரிய பக்குவத்தை அவர்கள் தென்னிலங்கையில் உருவாக்கவும் இல்லை. அடுத்த விஷயம் இங்கே படைகள் ஒரு சமூக சக்தியாகி இன்றைக்கு ஒரு அரசியல் சக்தியாகவும் இருக்கிறார்கள். அவை படைகளை மீறி ஒன்றை செய்யக்கூடியான ஒரு சூழல் ஒன்றது இல்லை. இன்றைக்கு இங்கே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அதில் முதன்மை வகிக்கிற அது படையினுடைய ஒரு வேலை திட்டமாகத்தான் நடக்குது என்று சொல்லப்படுகிறோம். அவை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை செய்ய வேண்டியான ஒரு சிக்கல் ஒன்று வரும். அப்போ படையினரோட முரண்பட்டு அது படையினர் செய்கிறபடியாக தான் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் நிராகரிக்கப்படுது, ஜனாதிபதியின் கட்டளைகள் எல்லாம் நிராகரிக்கப்படுகிறான சூழல் ஒன்று வருது. அப்போ படையினரை இதுக்கு எப்படி ஒழுங்குபடுத்துறது என்ற பிரச்சனையும் எல்லாம் வரும். அப்போ இதிலே ஏதாவது மற்றது அதால் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, என்ன பிரச்சனைன்றது ஒரு உள்நாட்டு பிரச்சனை இல்லை, ஒரு சர்வதேச பிரச்சனை. படையினரையும் கட்டுப்படுத்த வேணுமெண்டா ஒரு சர்வதேச தலையீட்டுக்குள்ளாலான அதுகளை கட்டுப்படுத்தலாமே தவிர இலங்கை அரசாங்கத்தினாலே அதை செய்யக்கூடியான சூழல் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கல. அவை இந்த ஜனாதிபதிகள் யார் வந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று சொல்லிவிட முடியாது. கூட்டி சின்ன மாற்றங்கள் வரும். தமிழ் மக்களை பொறுத்தவரை 5 பிரச்சனை இருக்குது. அவர்களுக்கு அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இருக்குது. அப்போ அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனையில எவருமே 13க்கு மேலே போக தேவையில்லை. 13க்குள்ள கூட போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம் அது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்கு. நாமராய் வச்சா நேரவே சொல்லி போட்டால் மற்றவ குறிப்பிட்டு சொல்றதுக்கு தயாரில்லை. ரணில் விக்ரமசிங்க போலீஸ் அதிகாரத்தை பற்றி அதை தரையிலாம் மற்றவர்களை பற்றி யோசிக்கலாம். இவர் அதுகளை பற்றி ஒன்றும் கதைக்கவே இல்லை. சயித் பிரேமதாசா அதுகளை பற்றி ஒன்றும் கதைக்காம அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் முழுமையான நடைமுறைப்படுத்துவேன் அந்த மாதிரியான கருத்தை தான் சொன்னேன். ஜேபி சொல்லுது, ஜேபி அதுகளை பற்றி பெருசாக கேட்கல, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கான முயற்சிகளை செய்வோம் என்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. அரசியல் தீர்வு தொடர்பாக இவர்கள் எதுவும் செய்ய போகிறேன். அடுத்த இந்த பொறுப்பு கூறல் பிரச்சனை, பொறுப்பு கூறலே எல்லாரும் ஒன்றுதான். அது எல்லாருமே சொல்லி போட்டோம்னா, நாங்கள் இந்த பொறுப்பு கூறல் இதை நாங்கள் ஏற்கவே மாட்டோம், படையினரை நாங்கள் போர் குற்றவாளிகளாக கொண்டு வருவதற்கு, குற்றவாளிகளாக முன்னுக்கு கொண்டு வர்றதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்று எல்லாரும் அதுக்குள்ளே ஒருமித்து சொல்கிறோம். அவை அந்த விஷயத்திலேயும் முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஜெனிவாவில் கூட புதிய தீர்மானம் வர இல்லை. ஏன்னா புதிய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாண்டாக்காண்டி புதிய தீர்மானம் இல்லாமல் பழைய தீர்மானத்தை நீடிக்க வைக்கிற ஒரு செயற்பாடு தான் அங்கே நடந்து கொண்டு இருக்கு. அதுவும் மற்றது ஆக்கிரமிப்பு பிரச்சனை. ஆக்கிரமிப்பு பிரச்சனை என்பது இலங்கை அரசினுடைய நோக்கமாக இருக்கிறபடியால் வர்ற அரசாங்கங்களோடும் அதை நிப்பாட்ட போட இல்லை. அதே ஏதோ ஒரு வகையில் தொடரத்தான் போகுது. அதில் வேணுமெண்டா அளவு ரீதியாக வித்தியாசமாக இருக்கலாமே ஒழிய அது தொடரத்தான் போகுது. அப்போ அதுகள் ஒன்றும் நடக்காது. மற்றது இந்த காணி பறிப்பு, மற்றது காணா போன வேண்டிய பிரச்சனை, அரசியல் கைதி என்ற பிரச்சனை, அதுகளில் வேணுமெண்டா சின்ன மாற்றங்கள் ஏதாவது நடக்கணும். பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேணுமெண்டா அந்த அன்றாட பிரச்சனையை தொடர்பாக அபிவிருத்தி செயற்பாடுகளை இது 2 செய்யலாம். அதுகள் சிலவற்றை செய்வார்களே தவிர முக்கியமான விடயங்கள் தொடர்பாக முன்னேற்றங்கள் வரும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிவிட முடியாது. தொடர்ந்து இழுபடக்கூடியான ஒரு சூழலான இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த முறை அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற வந்தது உலகால மாற்றத்தின் அடிப்படையில் தான். உலகால மாற்றத்தின் அடிப்படையில் தென்னிலங்கை கட்சிகளை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய நிலைமையை நாங்களே பார்ப்போம் என்கின்றதான ஒரு எண்ணம் ஒன்று இங்கே வந்திருக்கு. அப்போ இதுவும் கவனத்தில் தென்னிலங்கை சக்திகள் கவனத்தில் குவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று தான், முக்கியமான விடயம் என்று தான் நான் கருதுகிறேன். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் 2 பெரிய முக்கிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும். ஒன்று பெருந்தேசியவாதத்தை கையாள வேணும், 2வது சர்வதேச அரசியலை கையாள வேணும்.
இந்த ரெண்டையும் கையாளுறதுக்கு தமிழ் மக்கள் பலமாக இருக்கும். அப்போ தனித்தனியாக துண்டுகளாக இருந்தோன்னா அதை கையாள முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணைந்து செயற்படுவதன் ஊடாகத்தான் அதை கையாளலாம். அப்போ கையாளைக்குள்ளே வந்து தமிழ் மக்கள் தங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் கூட்ட வேணும். ஏனென்றால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கூட்டுகின்ற போது தான் ஒரு அங்கீகாரம் என்றது கிடைக்கும். ஆனால் இங்கே தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலே அது ஒரு சிக்கலான நிலைமை தான் இருக்கிறது. ஏனென்றால் பிரதான கட்சிகள் எல்லாமே இன்றைய பலவீனமாக இருக்குது. தமிழரசு கட்சி 2 துண்டா உடைஞ்ச நிலைமையெல்லாம் கிட்டத்தட்ட இருக்குது. கட்சியே நீதிமன்றத்தில் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு யாராவது வழக்கு போட்டால் அவங்க கட்சியின் சின்னத்தை தடுத்து வைக்கக்கூடியவான ஒரு சூழலும் ஒன்று உருவாகலாம். சைக்கிள் கட்சியும் மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழலாம் இருக்குது. இங்காலே ஏனைய கட்சியிடம் அவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள்லாம் இல்லை. அப்போ இப்போ இது தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே இப்போ இன்னொரு சக்தியாக இந்த சிவில் அமைப்புகளினுடைய கூட்டு வந்திருக்கு. தமிழ் மக்கள் பொதுச்சபை இருக்குது. அப்போ இந்த இதிலே ஏதோ ஒரு வகையில் இவர்களோட வந்தால் தான் இவர்களாலே ஒரு பலமாக கொண்டு வர முடியும். ஐக்கிய முன்னணிக்குள்ள கூடிய சூழல் இருக்கிறதா என்றது தான் இங்கே முக்கியமான விவகாரம். இப்போ இதில் இங்கால இப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் 7 கட்சிகள் இருக்குது. இங்கால தமிழரசு கட்சி இருக்குது. அங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்குது. இதுக்கு வெளியில் என்ன தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற அமைப்புகளும் இருக்கிறது. அனந்தின்ற கட்சி எல்லாம் இருக்குது. அனந்தின்ற கட்சிகள் எல்லாம் இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த தமிழரசு கட்சியும் இந்த 7 கட்சிகள கூட்டம் அல்லது என்ன தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டணி அவை ஏதோ ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வர முடியுமா? பிக்னஸ் சொன்ன கட்சியையும் சேர்த்து அதுக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே வர முடியுமா என்பதை பற்றி ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய எல்லாமே இருக்கும். அதே வேளையில் இந்தியாவில் சிவில் அமைப்புகள் இன்றைக்கு முக்கியமாக வளர்ந்து வர்றபடியால் அவையையும் ஏதோ ஒரு வகையில் நினைச்சு கொள்ளணும். அப்போ இந்த சிவில் அமைப்புகள் தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய தமிழ் தேசிய கூட்டணி எல்லாம் இணைஞ்சு வரக்கூடியான ஒரு நிலைமையை உருவாக்கலாமா என்பதை பற்றி யோசிக்கும். அப்போ எப்படி யோசிக்கக்குள்ள இது கட்சிகளெல்லாம் எக்கச்சக்கம் எப்படி ஆசனங்களை ஒதுக்குறன்ற பிரச்சனையெல்லாம் வரும். எனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தால் 10 ஆசனம் தான், 10 வேட்பாளர் 7 தான் ஆசனம், 10 பேரை தான் வேட்பாளர் பட்டியலில் போடலாம். அப்போ இப்போ முக்கியமான கட்சிகள் அவர்கள் தங்கண்ட வேட்பாளரை கூட்டிக்கத்தான் பார்ப்பார். அப்போ இதுக்குள்ளே எப்படி ஒருங்கிணைமை கொண்டு வர்ற எல்லாம் ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனையாக இருக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு சாதகமான விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே எவருமே பலமான நிலையில் இல்லை. எல்லாருமே பலவீனமான நிலையில் இருக்கிறபடியால் அந்த பலவீனமான நிலை இவைய ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. மற்ற பக்கத்தில் வந்து இந்த சிவில் அமைப்புகள் புதுசாக இதில் முன்னுக்கு வரணும். இந்த பழைய ஆக்கள் எல்லாரும் நீக்கணும். இவர்கள் இவ்வளோ காலம் ஒரு பிரயோசனமாக இருக்கையில் அவை ஒரு சிஸ்டம் சேஞ்ச் இங்கேயும் தேவை என்ற மாதிரியான ஒரு கருத்து கொண்டு வருது. அப்போ அப்படியான கருத்து வந்தால் புதிய தரப்பு தானொரு அணியாக செயற்படக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. அப்போ இது இன்றைக்கு சிவில் சமூகம் கொஞ்சம் மேலே வர்றபடியால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இது நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாராளுமன்றம் கலைக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையை விட தமிழ் அரசியல்லாம் கூடுதலான குழப்பங்கள் வருவதற்கான சூழல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி தேர்தலுக்காக ஆதரவளிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே எதிகை மோனைகளாக கவிதைகள் கொட்டப்படுகிறது சமூக வலைத்தளங்களிலே. எல்லோரும் கவிஞர்களாக புது எழுத்தாளர்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் நேரடி வாய்ச்சண்டைக்கும் ஏன் வேலிச்சண்டை கூட போக மாட்டார்கள் என்பதிலே என்ன நிச்சயம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தமிழ் பொது தரப்புகள் இந்த தேர்தலிலே சொன்னீர்கள், இதில் போட்டியிடக்கூடியவர்கள் அது வேட்பாளராக அபேட்சகராக நிறுத்தப்படக்கூடியவர்கள் வேறு தேர்தல் நோக்கி செல்ல மாட்டார்கள், அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்துவிடும், சாதாரண ஒரு பேசுபொருள் மாத்திரம்தான் அவர் என்ற விடயத்தை சொன்னீர்கள். உங்களுடைய இந்த கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், அது மக்களுடைய பொது தேர்தல், அவற்றிலும் தங்களுடைய நடவடிக்கையை ஈடுபடுத்துவதற்கான திட்டத்தில் இருக்கிறதா? தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு நாளும் தேர்தல் அரசியலில் ஈடுபடும். அவர்கள் யாரையும் பரிந்துரைத்து நிறுத்தக்கூடிய, ஆனால் அவர்கள் யாரையாவது சிபாரிசு செய்யக்கூடும். அதாவது செல்வாக்கு செலுத்தக்கூடியான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குகின்ற ஒரு நிலையக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். சில வேளை அவர்கள் தாங்கள் விரும்பின ஆக்களை
தங்களுக்கு இந்த சிவில் அமைப்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கை கொடுக்கணும் என்று தாங்கள் விரும்பினாக்களை செய்கிறான ஒரு சூழல் ஒன்று உருவாகலாம். அது எவ்வளவு தூரம் கட்சிகளை ஏற்கும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குமன்றது கூட ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆனால் இந்த இதில் நாங்கள் பேசக்குள்ள 7 கட்சிகளோட கூட்டு பேசக்குள்ள ஒரு வகையான சமத்துவமான நிலையிலான அந்த கூட்டு உருவாக்கப்பட்டது. இப்போ நாங்கள் அந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் கூட சிவிலமைப்பில் இந்த 7 பேர் கட்சிகளில் இந்த 7 பேருக்கு எல்லாம் வருகிறது. ஆகவே அதை தொடர வேணும் என்கின்ற ஒரு சூழலும் ஒன்று உருவாகலாம் என்கின்ற கேள்வியும் இங்கே இருக்குது. அப்போ மொத்தமாகவே சிவிலமைப்புகளை புறக்கணிச்சு போட அவள் போச்சுன்னா சிவிலமைப்புகள் வேறு ஏதோ லைனை எடுக்க பார்க்கணும். அப்போ அப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டணி சொல்லுவது நாங்கள் கூட்டணியாக இருக்கோம், நீங்கள் வேணுமெண்டா எல்லாரும் இங்கே வந்து சேரணும். தமிழரசு கட்சி அப்படி போக போகிற ஒரு நாள். இன்னொரு பக்கத்தில் சிலர் முயற்சிங்கன்னா பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை மேலே கொண்டு வருவாங்க, கூட்டமைப்பை கொண்டு வருவாங்க. சுமந்திரன் கூட நாங்கள் கூட்டமைப்பை திருப்பி கொண்டு வர்றதுக்கு சாதகமான சகியை காட்டினார் அன்று கூட செய்திகள் வருகிறது. நாங்கள் தண்ணி கேட்கல சேர்ந்து வைப்போம் என்று சொன்னான்னு சொல்லி. அப்போ பழைய கூட்டணி வருமென்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே புதுசாக வந்த கட்சிகள் வெளியில் போக வேண்டிய சிக்கல் வரும். அப்போ அவைக்கான கட்சியில் சேர்க்கவும் விரும்ப மாட்டேன். ஆனால் புதிய சக்திகள் எல்லாம் வராங்க. புதிய சக்திகளை உள்வாங்கக்கூடிய நிலைமையில் அந்த கட்சிகள் இல்லை. மற்ற அந்த கட்சிகளில் கணக்கே ஒரு காலாவதியான கட்சிகளாக இருக்கக்கூடியான சூழல் ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு பல நெருக்கடிகளை கொண்டு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு காலம் சிவில் தலையீடுன்ற இருக்கையில் இப்போ முதலாக தமிழ் அரசியலில் சிவில் தலையீடு வர தொடங்கிட்டது. அதையும் சிவில் தலையீடு தமிழ் மக்கள் பெற வேண்டிய அனுபவத்தால் மிக கவனமாக அந்த சிவில் தரப்பினுடைய அமைப்பை பலமாக வச்சுக்கொண்டு அதை பலப்படுத்தணும். அதை பலமாக வச்சுக்கொண்டு தான் இவர்களோட உறவப்படுவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு நிலைமையும் இருக்குது. அதை சிவில் தரப்பை முந்தி தூக்கி எறிஞ்சு போட்டு போயிடாத ஒரு சூழல் உண்டு இன்றைக்கு இருக்கு. இது எப்படி போவோம் என்று சொல்லி இன்றைக்கு உறுதியாக சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். சரி, மிக குறிப்பாக இந்த விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடுகள், அந்த நிலைப்பாடு தொடர்பில் இந்த கட்சிகள் அல்லது இந்த பொது சபை சார்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்தெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அனுமானம் என்று ஒன்று இருக்கு, அல்லது நீண்ட அனுபவம் கூட அந்த அனுமானத்திலே தாக்கம் செலுத்தலாம். ஆரம்பத்தில் கேட்டது போலதான் சிக்கல்கள் மாட்டி விடுவதற்கான விஷயம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இறுதி கட்ட போட்டிகள் என்பது தவிர்க்க முடியாது. 2ஆம் 3ஆம் வாக்குகள் என்பது மிக முக்கியமாக அதை நோக்கி சென்றே ஆக வேண்டும். எந்த பக்கம் வந்தால் இந்த இடத்துக்கு மூச்சு இருக்கிறது? யாருக்கு தமிழ் மக்களுக்கு சாதாரண சொல்றீங்களா? எங்களுக்கு அங்கே தென்னிலங்கையை பொறுத்தவரை தென்னிலங்கையில் எவர் வந்தாலும் எங்களுக்கு பெரிய சாதகமாக இருக்க போகிறதில்லை, எங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்லை. ஆனால் ஒரு பூகோள புவிசார் அரசியல் போட்டி காரணமாக ஜேபி வந்தேன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சில பூகோள புவிசார் அரசியல் போட்டிகளால் சில வாய்ப்புகள் வரலாம். ஏன்னால் அங்கே கையாளையிலாண்ட உடனே எங்கள்கிட்ட வரக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அப்போ அப்படியான ஒரு வாய்ப்புகள் வருமே தவிர மற்றபடி அந்த கட்சிகள் யார் வந்தாலும் கூட எங்களுக்கு பெரிய பயன்கள் வரக்கூடியான சூழல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி, இந்த விஷயங்கள் பேசுகிறோம். எதிர்காலம் தொடர்பிலான நிலைப்பாடு என்பது மக்களை பொறுத்தவரையிலே கடந்த முறை இந்த தேர்தல் ஒப்பீடுகள் அடிப்படையிலே வாக்களித்திருக்கக்கூடிய விகிதம் சார்ந்து பேசுகிற போதே இவர் வந்துவிடக்கூடாது, இவர் வர வேண்டும், அல்லது யார் வர வேண்டும் என்பதற்கு அப்பாலே யார் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கணிசமான வாக்களிப்பு இருந்தது. காலையிலே பார்க்கிற போது கூட அதிகமான வாக்குப்பதிவுகள் இதுக்கு முந்தைய தேர்தலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு புரட்டாசி சனி, அது கூட காரணமாக சொல்லப்படுகிறது. சமைக்கிறது, இந்த விஷயங்கள் விரதம், இந்த நடவடிக்கை எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் போய் வாக்களிப்பார்கள் எதிர்பார்த்தாலும் கூட அது கூட நிறைவேறாத ஒரு நிலைமை இருந்தது. அது தாமதமாகி போய் வாக்களிப்பிலே பெரிய சரிவை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய தரப்பு நிலைப்பாடு அல்லது பொது வேட்பாளர் எந்த அளவு தூரம் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்த போகிறார்? பொது வேட்பாளர் நிச்சயமாக தாக்கம் செலுத்துவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் குறைஞ்சபட்சம் இந்த தமிழ் பிரதேசங்களில் சிங்கள வேட்பாளர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்றாலே அவர் வெற்றியடைந்துள்ளார் என்ற ஒரு நிலைமை தான் உருவாகும். சரி சரி, இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு தொலைபேசி மூலமாக எங்களோடு இந்த விஷயங்கள் பேசுவதற்காக ஒருவர் இணைந்திருக்கிறார். அவர் இணைத்துக் கொள்ளலாம் கலையகத்தின் மூலமாக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் திருநந்தி கதைக்கிறேன், கனடால இருந்து. சொல்லுங்கள் திருநந்தி. ஜோதிலிங்கம் ஐயா அவர்களின் அரசியல் பார்வைகள் மிகவும் திறமையானது. அவரு எதிர்பார்ப்பை மிகவும்
சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையில் அவரது எதிர்ப்புகள் தமிழ் மக்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் காலத்தில் தமிழ் மக்கள் வாக்களித்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரது விருப்பமும். புலத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிலத்தில் இருக்கக்கூடியவர்களும் இணைந்து செயற்பட முடியும் என்பது அவருடைய கேள்வியாக. உண்மையில் புலத்தில் இருக்கிறவர்கள் என்பவர்கள் தாயகத்தினுடைய நீட்சி தான். அப்போ தாயகத்தினுடைய நீட்சி என்ற வகையில் அவர்களுக்கும் இங்கே ஒரு காத்திரமான பங்கு இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் தரப்புக்கும் இங்கே உள்ள தரப்புக்கும் உள்ள சிக்கலான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர்கள் சுதந்திரமாக சில விஷயங்களை செய்யலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு சட்ட ரீதியான நெருக்கடி இருக்குது. 6ஆவது திருத்த சட்டம் எல்லாம் இருக்குது. அப்போ 6ஆவது திருத்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்கே செயற்படக்கூடியான சூழல் ஒன்று உருவாங்க. ஆகவே அப்போ அதுகளையும் கவனத்திலே எடுத்து எப்படி புலம்பெயர் தரப்பும் இங்கே தாயகத்தில் இருக்கிறார்கள் இணைஞ்சு ஒரு விஷயத்தை கையாளுறத பற்றி நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது என்று தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக அவர்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கூற வர இல்லை. ஆனால் இங்கே செயற்படையக்குள்ளே அவர்கள் ஏதாவது ஒரு மெக்கானிசத்தை ஒரு பொறிமுறையை கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் உண்டு. இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் வரைக்குள்ளே புலம்பெயர் தரப்பில் இருக்க எல்லா அமைப்புகளும் கிட்டத்தட்ட ஆதரவு கொடுத்து முழுமையான தங்களுடைய பங்களிப்பை செய்திருந்தார், முழுமையாக ஒத்துழைப்பு தந்திருந்தார். அவை இது தொடர வேணும். மற்ற புலம்பெயர் தரப்புக்கு சர்வதேச அரசியலை கையாளுறதில் பாரிய பாத்திரம் இருக்குது. அவர்கள் இன்றைக்கு கூடுதலாக கையாண்டு இருக்கிறார் என்று கனடாவில் தீர்மானம் எடுத்திருக்கேன்டா அதுக்கு புலம்பெயர் தரப்பு தான் காரணம். ஜெனிவாவை கையாண்டதிலையும் கூட புலம்பெயர் தரப்பு தான் காரணம். ஆனால் இந்த தடவை ஜெனிவாவில் எல்லாரும் அக்கறையற்றிருந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஒன்று தான் தெரியுது. இது உண்மையில் விரும்பத்தக்கதல்ல. ஜெனிவாவில் இருந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கலாம். ஆனால் நான் ஜெனிவாவை தட்டி கொண்டு நிற்கணும் தொடர்ந்து. ஏன்னா ஜெனிவான்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு சர்வதேச மேடை. அவை அந்த மேடையை கவனமாக நாங்கள் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தக்குள்ளே ஒரு ஒருங்கிணைஞ்சு செயற்படுற தன்மை ஒன்றை நாங்கள் பார்க்கணும். மற்றது நாங்கள் ஒரு எண்ணிக்கையில் சிறிய தேசியமாக இருக்கிறபடியால் உலக தமிழர்களை எங்களுக்கு பின்னால் இணைக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. உலகத்தினுடைய முற்போக்கு என்ன சக்திகளை இணைக்க வேண்டிய தேவை இருக்குது. இதில் எல்லாம் புலம்பெயர் தரப்பு தான் கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது அதனுடைய நிதி வளங்களையும் கூட ஒரு ஒருங்கிணைச்சு செயற்படக்கூடியான ஒரு சூழலையும் ஒன்றை நாங்கள் உருவாக்கணும். அப்போ அதுகளை உருவாக்குகின்ற போது எங்களால் நிறைய முன்னேற்றங்களை காண முடியும் என்று நான் நினைக்கிறேன். சரி, மிக குறிப்பாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். தேர்தல் வேலைப்பாடுகள், அதுக்கு முன்னாடி தயார்படுத்தல்கள், பல்வேறுபட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்குதல் இந்த நேரத்தை பொறுத்தவரை சாத்தியமே இல்லாது. விசேட தேர்தல் நேரலையில் இணைந்திருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்படுகிற போது உடனுக்குடன் அவற்றை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இடையிடையே இப்படியான விஷயங்கள் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பிலே நிகழ்ச்சி கவனம் செலுத்துகிறது என்பதையும் முக்கியமாக நாங்கள் சொல்லி வைக்கிறோம். வேலைகள் எல்லா விஷயங்கள் இருந்தாலும் எப்போது ஐபிசி தமிழ் குழுவும் அழைக்கிற போதும் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்கின்றமைக்காக ஐபிசி தமிழ் குழுவும் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. உங்களுடைய வலுவான கருத்துக்கள், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும், முடிவுகள் கிடைக்கப்பெறுகிற போது அது நாங்கள் பார்வை செலுத்தலாம். இந்த நேரத்திலே நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சி இணைந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுவின் சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.